ஹலோ நண்பா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இது உங்கள் மிஸ்டர் பாஸ்கி யூடியூப் சேனல். இன்னைக்கு என்ன வீடியோங்கிறத நீங்க ஆல்ரெடி தம்ப்நெயில பார்த்து தான் உள்ள வந்திருக்கீங்க. நம்ம வந்து ஒரு மைக்ரோஃபோன், அதாவது வந்து ஒயர்லெஸ் ஃபோன் ஒன்று வாங்கியிருக்கோம். அதோட அன்பாக்சிங் வீடியோ தான் இது. இதோட ப்ளஸ் மைனஸ் எல்லாத்தையுமே நம்ம கடைசி வரைக்கும் பாருங்க, வீடியோ பாருங்க. அப்பதான் நம்ம வந்து தெளிவா உங்களுக்கு புரியும். ஓகே, நம்ம சேனல்ல வந்து புதுசா வரீங்கன்னாக்கா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே உள்ள வாங்க. நம்ம அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம வீடியோ பார்க்கலாம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கியிருக்கிற மைக்ரோஃபோன், ஒயர்லெஸ் ஃபோன் தான் நம்ம நீங்க பார்த்துருக்கீங்க. அமேசானில் ஆர்டர் போட்டிருந்தேன். இப்போ நம்ம கைக்கு வந்துருச்சு. இதை நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நீட்டாகவே பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து விலாகு, ரீல்ஸு, யூடியூப் வீடியோ எடுக்கிறவங்களா இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி நாம் அன்பாக்சிங் பண்ண போகிறது வந்து கிரீனோரா ஒயர்லெஸ் மைக்ரோஃபோனு. இது பட்ஜெட்டில் நமக்கு இருக்கா, சவுண்டு குவாலிட்டி எப்படி இருக்குது, மொபைலுக்கு ஒர்க் ஆகுமா, எல்லாத்தையும் நம்ம டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ கடைசி வரைக்கும் கொஞ்சம் மிஸ் பண்ணாமல் கொஞ்சம் பாருங்கள். ஓகேவா? ஓகே, நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு. பாக்ஸை ஓப்பன் பண்ணி வரும்போது பாருங்கள், அப்படியே கிரீனோரா மைக் அப்படியே செட்டப் பாக்ஸோட அப்படியே இருக்குது. இந்த செட்டாக ஒரு பாக்ஸில் வச்சு கொடுத்துருக்காங்க. ஓகே, இது ஓரமாக இருக்கட்டும். இன்னும் பாக்ஸில் வந்து 1 by 1 என்ன இருக்குங்கிறதையும் பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னாக்கா அந்த வாரண்டி கார்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. 1 year வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. மைக்கு வந்து எதுவும் ஃபால்ட் ஆனால் நம்ம 1 yearக்குள்ளே நம்ம அந்த டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு மேலே ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம செக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பாருங்கள், பேக்கிங்குள்ளே இன்னொரு பேக்கிங் கொடுத்து அது வந்து அந்தளவுக்கு நல்லா சேஃப்டியாக பக்காவாக ஒரு டீசெண்டாக ஒரு பேக்கிங்கோடு தான் கொடுத்துருக்காங்க. திரும்பவும் நம்ம வந்து இந்த கவர்லாம் பிச்சு எடுத்துகிட்டு அதை நம்ம வெளியில் எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், எவ்வளோ நீட்டாக பார்க்க ஒரு நல்ல ஒரு சூப்பரான அழகான ஒரு லுக்கில் இருக்குது. இதுதாங்க வந்து நம்மளுக்கு கிரீனோரா மைக்கோட செட்டு அப்படியே செட்டப் அப்படியே இருக்குது பாருங்கள் பாக்ஸோட. இது வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்மிட்ரு, இது வந்து பார்த்திங்கன்னா ரிசீவரு. அதாவது ஒரு ரிசீவரு 2 டிரான்ஸ்மிட்டர் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இது வந்து நல்லா எப்படி இருக்குங்க பார்க்கலாம். வெயிட் வந்து அந்தளவுக்கு வந்து லைட் வெயிட்டாக தான் தெரியுது. நம்மளுக்கு வந்து அந்தளவுக்கு வெயிட்டாக தெரில. யூஸ் பண்ணுறது நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். போக செக் பண்ணி பார்த்துட்டு என்னங்கிறத பார்க்கலாம். இந்த குட்டி பாக்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு உள்ளே என்ன இருக்குங்கிறதையும் பார்க்கலாம். உள்ளே பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு சார்ஜிங் பண்ணுறதுக்காக ஒரு டேட்டா கேபிள் கொடுத்துருக்காங்க. ஒரு ஐஃபோன் வச்சுருந்தோம்னா அதோட அடாப்டர் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே நண்பா, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அன்பாக்சிங் பண்ணியிருக்க மைக்கை வந்து நான் கையில் வச்சுருக்கேன். இதோட ஆடியோ குவாலிட்டி வந்து நம்ம எப்படி இருக்குங்கிறத ஒன்று ஒன்றா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ வந்து கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கிட்டே இருங்க. அப்போ தான் வந்து மைக்கோட டீட்டெயில் ஃபுல்லாக உங்களுக்கு தெரியும். ஓகேவா? வாங்க நம்ம வந்து ஆடியோ செக் பண்ணி உங்களுக்கு காண்றோம். நார்மலாக வந்து மொபைலில் உள்ள மைக்கில் தான் வந்து பேசிகிட்டு இருக்கேன். இதோட ஆடியோ குவாலிட்டி எப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. இன்னும் நம்ம வந்து மைக்கையும் ஆன் பண்ணல, இன்னும் அந்த ரிசீவரையும் வந்து நான் செட் பண்ணல. ரெண்டுமே என் கையில் தான் இருக்குது. இந்த பாருங்கள், ரெண்டுமே என் கையில் தான் இருக்குது. இப்போ வந்து நான் அந்த ரிசீவரை ஃபஸ்ட்டு ப்ளக் பண்ணிக்கிறேன். ப்ளக் பண்ணிக்கிறேன் கொஞ்சம். ஓகே நண்பா, இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ரிசீவரை வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்மிட்டர் மைக் என்ற கையில் இருக்குது. இப்போ வந்து நம்ம ஆடியோ குவாலிட்டி வந்து செக் பண்ண போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா நாய்ஸ் ரேடியஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, இது வந்து 3 லெவல் கொடுத்துருவாங்க. 3 லெவலுமே நம்ம வந்து செக் பண்ணி உங்களுக்கு காமிக்க போகிறேன். இப்போ வந்து நான் என்னோட பனியில் வந்து இதை ப்ளக் பண்ணிக்கிறேன். இப்போ நான் டிஸ்டன்ஸ் கொஞ்சம் தூரம் போயிட்டு எப்படி ஆடியோ உங்களுக்கு கிளியராக கிடைக்குதாங்கிறத நீங்கள் பாருங்கள். ஒரு எப்படி இருந்தாலும் ஒரு 10 மீட்ரு 12 மீட்ரு தூரம் இருக்கும். அவ்வளோ தூரத்துலேருந்து உங்கள்கிட்ட பேசுகிறேன். இப்போ வந்து நார்மல் மோடில் தான் பேசிகிட்டு இருக்கேன். இன்னும் வந்து ரேடியஸ் மோடுக்கு வந்து மாற்றல, நான் நார்மல் மோடில் தான் இருக்குது. ஓகேவா? இப்போ வந்து ஒரு 10 மீட்ரு 12 மீட்ரு இருக்கும் நான் நிற்கிற டிஸ்டன்ஸு. இது வரைக்கும் நம்ம வந்து நார்மல் மோடில் பேசிகிட்டு இருக்கோம். இப்போ வந்து நான் வந்து லெவல் 1க்கு மாற்றுறேன் பாருங்கள். இப்போ வந்து லெவல் 1ல் மாற்றி பேசிகிட்டு இருக்கேன். இதோட ஆடியோ கிளாரிட்டி எப்படின்னு பாருங்கள். முன்னாடி பேசுனதுக்கும் இப்போ பேசுகிறதுக்கும் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். அதேமாதிரி நான் வந்து லெஃப்ட் சைடில் திரும்பி பேசுகிறேன். நம்மளுக்கு முன்னாடி பேசிகிட்டு இருக்கும்போது இந்த ஆடியோ வந்து உங்களுக்கு வந்து பிரேக் ஆகாமல் கரெக்டாக கிடைக்குதான்னு பாருங்கள். இப்போ இந்த பக்கம் திரும்பிக்கிறேன். என் முதுகு பக்கம் தான் கேமரா இருக்குது. இப்போவும் முன்னாடி பேசுனதுக்கும் இப்போ பேசுகிறதுக்கும் எப்படிங்க நம்மளுக்கு வாய்ஸ் வந்து எதுவும் பிரேக் ஆகாமல் நம்மளுக்கு கிடைக்குதாங்கிறத கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஓகேவா? இப்போ லெவலுக்கு வந்து 2க்கு மாற்றிக்கிறேன். இப்போ வந்து லெவல் 2க்கு மாற்றிடுவோம். ஓகேவா? இப்போ எப்படி முன்னாடி உள்ளதுக்கும் இப்போ உள்ளதுக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு நார்மலாக பேசணும், அதுக்கப்புறம் லெவல் 1க்கு மாற்றணும். இப்போ லெவல் 2க்கு மாற்றிருக்கோம். இதோட ஆடியோ குவாலிட்டி எப்படின்னு பாருங்கள். அதே மாதிரி நான் வந்து இந்த பக்கம் திரும்பி பேசுகிறேன். திரும்பவும் இந்த பக்கம் என் முதுகு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா கேமரா இருக்குது. இப்போவும் எப்படிங்கன்னு பார்த்துக்குங்க. இப்போ நான் லெவல் 2லேருந்து 3க்கு மாற்றுறேன்.
ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா லெவல் 3க்கு மாற்றியாச்சு. இதோட ஆடியோ கிளாரிட்டியும் பார்த்துக்குங்க எப்படி இருக்குங்கிறத. அதே மாதிரி தான், அதே மாதிரி திரும்பி என் முதுகு பக்கம்னு தான் கேமரா இருக்குது. இப்போவும் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் கூட முன்னாடி போகிறேன். முன்னாடி பேசுனதுக்கும் இப்போ பேசுனதுக்கும் எப்படிங்கிறது டிஸ்டன்ஸை பார்த்துக்குங்க. எவ்வளோ தூரம் பாருங்கள், ஒரு 13 மீட்டர் இருக்கும். அந்த டிஸ்டன்ஸில் நான் இன்னும் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். இப்போ வந்து கிட்ட வந்து நம்ம வந்து ஆடியோ கிளாரிட்டி எப்படி இருக்கிறது பார்க்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து கிட்ட வந்துட்டேன். இதோட ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்கிறத நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ மாடியில் போய் செக் பண்ணி பார்த்தோம். நம்ம வந்து ஒரு 12 ஒரு 13 மீட்டர் வரைக்கும் நம்ம நின்று பேசி பார்த்தோம். எந்த அளவுக்கு நம்மளுக்கு வாய்ஸ் வந்து பிரேக் ஆகாமல் நம்மளுக்கு வந்து கிடைக்குது அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு, அதுக்கப்புறம் நாய்ஸ் ரேடியஸ் பண்ணுற லெவல் 3 லெவல் வரைக்கும் நம்ம வந்து வச்சு பேசி பார்த்தாச்சு. ஓகேவா, எப்படி இருக்குங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. அந்த இடம் வந்து மாடியில் வந்து கொஞ்சம் ஒரு அளவு அமைதியாக இருந்த இடம். இப்போ வந்து நம்ம கடைக்கு எய்த்தாவில் பார்த்தீங்கன்னாக்கா மெயின் ரோடுங்கிறதுனால வண்டிலாம் நிறையா போயிட்டு வந்துட்டு இருக்கனால பேக்ரவுண்ட் நாய்ஸ் வந்து அதிகமாக நிறைய கேட்குது. இப்போ கேமரா நம்ம இந்த பக்கம் வச்சு நம்ம மைக்கை வந்து நம்ம மெயின் ரோடுகிட்ட வச்சு நம்ம பேச போகிறோம். எந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து கிளியராக கிடைக்குதுன்னு பார்ப்போம். ரேடியஸ் மோடில் மாற்றி அதையும் நார்மலாக பேசி பார்ப்போம். அப்புறம் லெவல் 1, லெவல் 2, லெவல் 3 இருக்குதுங்களா, ஒன்றுமே மாற்றி பேசி பார்ப்போம். எந்த அளவுக்கு கிளியராக கிடைக்குங்கிறத நம்ம இப்போ செக் பண்ணி பார்க்கலாம் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து கேமரா அந்த இடத்துல செட் பண்ணி மெயின் ரோடு அங்கே இருக்கு பாருங்க. அந்த டோர் இருக்குங்களா, டோருக்கு அந்த பக்கம் வந்து மெயின் ரோடு இருக்குது. வண்டிலாம் போகிறது தெரியுது பார்த்தீங்களா, அந்த இடத்துல இருக்குது. இப்போ வந்து நான் நார்மல் மோடில் தான் மைக்கை வந்து நான் என்னோடய சட்டையில் செட் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த இடத்துல போய்ட்டு நம்ம வந்து நார்மலாக பேசி பார்த்துட்டு அதுக்கப்புறம் லெவல் 1, 2, 3 எல்லாத்தையும் செக் பண்ணி பார்க்கலாம். அதை வாங்க. இந்த கதை டோர் இருக்குங்களா, அந்த டோர்கிட்ட நின்றுட்டுருக்கேன். பக்கத்துலேயே வண்டியெலாம் போகிறதா உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ வந்து நான் நார்மல் மோடில் தான் பேசிகிட்டு இருக்கேன். ஓகேவா, அந்த பக்கம் திரும்பி பேசுகிறேன். என்னோடய முதுகு பின்னாடியே அங்கே நம்ம மாடியில் பேசுன மாதிரியே என்னோடய முதுகு பின்னாடி தான் வந்து கேமரா இருக்குது. எப்படி கிளியராக கேட்குதா என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து நான் லெவல் 1க்கு மாற்றிக்கிறேன். இப்போது லெவல் 1ல் பேசிகிட்டு இருக்கேங்க. அதே டிஸ்டன்ஸ் தான் இருக்கும். மேலே நம்ம எப்படி பேசுகிறோமோ அதே 12 மீட்டர்லேருந்து 13 மீட்டர் வரைக்கும் டிஸ்டன்ஸ் இருக்கும். அதேமாதிரி நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இப்போ வண்டியெலாம் நிறையா போயிட்டுருக்கு. எப்படிங்கிறத நீங்கள் கிளியராக கேட்டு பார்த்துக்குங்க அப்படிங்கிறத. ஓகேவா, இப்போ நான் லெவல் 2க்கு மாற்றிக்கிறேன். இப்போ வந்து லெவல் 2க்கு மாற்றியாச்சுங்க. 2 லெவலில் பேசிகிட்ருக்கேன். இப்போ முன்னாடி பேசுனதுக்கும் நார்மலாக பேசுனதுக்கும் லெவல் 1ல் பேசுனதுக்கும் இப்போ 2வது லெவலில் பேசிகிட்ருக்கேன். அதுக்கு எல்லாத்துக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குதுன்னு பார்த்துக்குங்க. அதே மாதிரி நான் திரும்பி பேசிக்கிட்டு இருக்கேன். முதுகு பக்கம் வந்து கேமரா இருக்குது, பார்த்துக்குங்க எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்த்துக்குங்க. வண்டியெலாம் நிறையா போயிட்டுருக்கு. எப்படி கேட்குதுன்னாங்கிறது எனக்கு சந்தேகமாக தான் இருக்குது. பார்க்கலாம், ஏன்னா அந்த அளவுக்கு சவுண்டு வண்டி நிறையா போயிட்டுருக்கனால. இப்போ வந்து லெவல் 3க்கு மாற்றிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா லெவல் 3க்கு மாற்றிட்டாங்க. லெவல் 3லேருந்து பேசிகிட்டு இருக்கேன். எந்த அளவுக்கு ஆடியோ கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு தெரில எனக்கு. கேட்டு பார்த்தா தான் தெரியும். அந்த அளவுக்கு வண்டிகள் நிறையா போயிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் இதாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கவும். அதே மாதிரி நான் இந்த பக்கம் என் முதுகு பக்கம் கேமரா இருக்குது. நான் இந்த பக்கம் திரும்பிட்டேன். எந்த அளவுக்கு பேசுங்க பாருங்கள். நான் வெளியில் போயிட்டேன் பாருங்கள். ரோட்டுக்கு வந்துட்டேன். ரோட்டில் என்ன பேசிகிட்டு இருக்கேன் சரிங்களா. வண்டியெல்லாம் போயிட்டு வந்துட்டுருக்கு. நான் மறுபடியும் உள்ளே வரேன். அப்படியே கேமரா நோக்கி வந்துகிட்டே இருக்கேன். ஓகே, நம்ம வந்து இப்போ கேமரா முன்னாடி வந்தாச்சு. எப்படி இருக்குங்கிறத பார்த்துக்கோங்க. என்ன நண்பா, இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தீங்களா? பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த மைக்கோட பேட்டரி பேக்கப் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல் சார்ஜ் பண்ணி நீங்கள் வந்து பேசுனீங்கன்னா எப்படி இருந்தாலும் ஒரு 2 மணி நேரத்துலேருந்து ஒரு 3 மணி நேரம் வரைக்கும் நீங்கள் வந்து இடைவிடாமல் பேசலாம். அந்தளவுக்கு வந்து கெப்பாசிட்டி இருக்குது. முக்கியமாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த மைக்கை வச்சு நம்ம பேசும்போது எந்த ஆப்பும் நம்ம வந்து டவுன்லோட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்க. அப்படியே நம்ம வந்து ரிசீவரை வந்து பிளக் பண்ணிவிட்டு மைக்கை வந்து நம்ம சட்டையில் மாட்டிட்டு அழகாக பேசிகிட்டே இருக்க வேண்டியதான். அது ஒரு நம்மளுக்கு ஒரு ப்ளஸ்ஸு. இதில் மைனஸ்ன்னு ஒன்று சொன்னோம்னாக்கா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பேட்டரி சார்ஜ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா இதோட இண்டிகேட்டர் வந்து நம்மளுக்கு மென்ஷன் பண்ண மாட்டேங்குது. அது ஃபுல்லாகிடுச்சுனாக்கா கிரீன் ஆகும்ல, அந்த மாதிரிலாம் கிடையாது. நம்ம வந்து ஒரு டைமிங் வச்சுக்க வேண்டியதான். 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் நம்ம வந்து சார்ஜ் பண்ணணும் அப்படின்னு நம்ம டைம் பண்ணி தான் வச்சு ஏற்றுற மாதிரி இருக்குது. அதுதான் ஒரு மைனஸாக தெரியுது எனக்கு. மற்றபடி இதில் வந்து எந்த ஒரு இதாக தெரில எனக்கு. இப்போ நீங்கள் வந்து பிகினராக இருந்தீங்கன்னா, இப்போ தான் நீங்கள் வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கீங்க, ஒரு டெய்லி விளாக் எடுக்கிறீங்க, ஒரு இன்டர்வியூக்கு எடுக்கிறீங்க, அது மாதிரி ஆளாக இருந்தீங்கன்னாக்கா இந்த பட்ஜெட்டில் ஓகே தான். என்னையை பொறுத்த வரைக்கும் அதான் நான் சொல்லுவேன். நல்ல ஒரு ப்ராடக்ட் தான் இது. மற்றபடி எனக்கு பிடிச்சிருக்கு. அதனால்
வந்து உங்களுக்கு இந்த மைக்கு உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுனாக்கா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்னோட இந்த மைக்கோட லிங்க் வந்து தர்றேன். தேவைப்படுறவங்க வந்து வாங்கிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் இது போல் ஒரு நல்ல ஒரு வீடியோவோட உங்களை மீண்டும் சந்திக்க அது வரைக்கும் டாட்டா பாய்.